வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. என்னை நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுமே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுமே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி நிறைவேற்றுவே. என்னை நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பே. நீ முடித்து தீர்த்து மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பே. நீ முடித்து தீர்த்து மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில இணைந்து ஆண்டவரை இருக்கிற இடத்தொன்மை துதிக்கிறார்களோ, மகிமைப்படுத்துகிறார்களோ, உயர்த்துகிறார்களோ, அத்தனை பேர் மேலும் இப்பொழுது வல்லமை இறங்குவதாக. தேவ கிருபை இறங்கட்டும், பிரசன்னை இறங்கட்டும். எல்லாவற்றையும் நான் நிரப்புகிறவர். இந்த நாளில் நிரப்பி
உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா விரோதமான காரியங்களும் முறியடிக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபையும் மகிமையும் வல்லமை இறங்கி மூடட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து நம் துதிகளை ஏறெடுத்து அதை மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தின நாம் இப்பொழுது அவரை நோக்கி நாம் மன்றாட போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தையை மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஒரு குறைவுள்ள மனிதன் அல்லது ஒரு பெண் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். என்ன அருமையாக தன்னை தாழ்த்தி ஆண்டவர் தனக்கு செய்ய போகிற ஒரு காரியத்தை, அவர் எனக்கு இறங்குவார், என்னை அவர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயத்தில் நாம் குறைவுபட ஆரம்பிக்கிறோம். சில நேரத்தில் எல்லா நேரங்களிலும் நாம் சரியானவர்களாக சீரானவர்களாக நடந்து கொண்டு போய்கொண்டிருக்க முடிவதில்லை. சில நேரத்தில் சில சறுக்கல்களும் சில விழுகைகளும் சில தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்துகிற, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற விரும்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி திரும்பவுமாக அவர்களை எழுந்திருக்கவும் பலனடையவும் அவர் செய்து விடுகிறார். இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், அவர் எனக்காக வழக்காடி நியாயத்தை விசாரிக்கிற வரைக்கும் கோபத்தை சுமப்பேன் என்பதாக அவர் எழுதுகிறாரே. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். கரவலாடுகளின் பின்னால் தெரிந்த ஒரு மனிதனை தேவன் ராஜாவாக உயர்த்தி ராஜ மேன்மையை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த தாவீதுக்கு ஒரு சின்ன சறுக்கல் வந்துவிட்டது. என் ஜனங்களை எல்லாம் நான் எண்ணி பார்க்கட்டும், யூதாவில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இஸ்ரவேலில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று என்னுடைய படைபலத்தை பராக்கிரமத்தை நான் பார்க்கட்டும் என்று சொல்லி அவன் என்ன சொல்லி அதிகாரத்தோடு கட்டளையிட்டு விட்டான். இப்பொழுது இந்த வார்த்தை நிமித்தமாக ஆண்டவருடைய கோபம் இவன் மேல் வந்துவிட்டது. ஆண்டவருடைய கோபம் தாவீதின் மேல் வந்துவிட்டதையும் அவன் தீர்க்கதரிசி மூலமாக காத் என்பவர் மூலமாக அறிந்து கொண்டு இப்பொழுது அவன் ஆண்டவருடைய கைகளில் விழுகிறான். ஆண்டவரே, நான் புத்தீனமாய் செய்தேன், நான் பாவம் செய்து விட்டேன், ஆண்டவரே மனிதர் கைகளில் விழாதிருப்பேனாக, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது, உமது கைகளிலேயே விழுவேனாக என்று சொல்லி ஆண்டவருடைய கைகளில் அவன் விழுந்து விட்டான். ஆனாலும் பாருங்கள், தேவதூதன் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்ன அந்த 3 தண்டனைகளில் ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடனே தன்னுடைய கையை தேவதூதன் நீட்டிவிட்டார். அதற்குள்ளாக பாருங்கள், தேவனுடைய கோபம் ஒரு நொடி பொழுது என்பது சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு நொடி பொழுதில் எழும்பின அந்த கோபம் இஸ்ரவேலில் அங்கு ஜனத்தொகையில் 70,000 பேர் மடிந்து போனார்கள், கொள்ளை நோயினால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கோபம் வந்துவிட்டது என்று தெரிந்து தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய மன்னிப்பை அவன் கேட்டிருந்தாலும் அந்த கோபம் அந்த சின்ன சிற்றையை அவனுக்குள் கொண்டு வந்தது. அப்பொழுது பாருங்கள், இந்த தாவீது போய் ஒரு இடத்தை
அவன் விலை கொடுத்து வாங்கி அங்கு பலிபிடத்தை கட்டி சமாதான பலியையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தின போதுதான் தேவதூதன் தன்னுடைய வாளை, தன்னுடைய பட்டயத்தை உரையிலே போட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். போதும், இங்கே நிறுத்து என்று ஆண்டவர் தேவதூதனுக்கு கட்டளையிட்டிருந்தாலும் தேவதூதன் அந்த கையை நீட்டிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் சொல்லுகிற வரையிலும் அந்த கை நீட்டினபடியே இருந்தது. அதனால்தான் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அவர் என்னுடைய நியாயத்தை விசாரிக்கிற வரைக்கும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஒரு சின்ன சிற்றை, ஒரு நொடி பொழுதில் எழும்பின ஆண்டவருடைய கோபம் அத்தனை ஆயிரம் மக்களை விழுந்து போக பண்ணினால், மரித்து போக பண்ணினால், ஆண்டவருடைய கோபம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாங்க முடியாது. ஒருவேளை எனக்காக வழக்காடி அவர் நியாயத்தை சந்திக்கிற வரைக்கும், விசாரிக்கிற வரைக்கும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் என்று அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி சொன்னார். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் கூட அது அனுபவமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். போதும் ஆண்டவரே, உம்முடைய கோபம் என்னை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு அகன்று போகட்டும். நான் சுமந்தது போதும். இந்த கோபத்தை என்னை விட்டு நீர் அப்புறப்படுத்தி விட்டு என்னை வாழ்வுக்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராக என்னை கொண்டு வாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் நம்மேல் அவர் கோபமாயிரார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை நாம் பார்ப்போம். கட்டாயம் அவர் நமக்கு இரங்குகிறவராக இருப்பார். ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டவருடைய நியாயம் விசாரிக்கிற நேரத்தில், அவருடைய கோபத்தை சுமக்கிற நேரத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கைகளில் விழுந்து, ஆண்டவரே, உம்முடைய கோபம் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, வாழ்க்கையை விட்டு, தொழிலை விட்டு, வருமானத்தை விட்டு விலகி போகட்டும், நீர் எனக்கு இரங்கும் என்று சொல்வீர்களானால் ஆண்டவர் இயேசு கட்டாயம் நமக்கு இறங்கி நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கவும் மேன்மைப்படுத்தவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி அதற்காக நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரப்படுகிறோம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் நான் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை நான் பார்ப்பேன் என்று தாவீது சொன்னது போல, கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை தாவீது கண்டு கொண்டு உம்மை அவர் மகிமைப்படுத்தினது போல, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களில் ஆண்டவரே உம்முடைய கோபத்துக்கு ஆளாகி, சின்ன சின்ன சிற்சைகளுக்கு ஆளாகி, பலவிதமான வருத்தங்களின் வழியாக நாங்கள் கடந்து போக நேரிட்டாலும் ஆண்டவரே, இது போதும், இதற்கு மேல் என் குடும்பத்தின் மேல் உம்முடைய கோபம் இருக்க வேண்டாம். உம்முடைய கோபம் என் வீட்டை விட்டு, என்னை விட்டு அகன்று போகட்டும். எங்களை மன்னித்து நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் உமது கைகளில் விழுந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது, எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கோபத்தை அவர்களை விட்டு விலக்கி அவர்களை வெளிச்சத்திலே நீர் கொண்டு வருகிற தேவன், அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வருகிற தேவன். தாவீதுக்கு இறங்கினவர் ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் இறங்கி அவர்கள் அறியாமலோ அறிந்து துணிவாகவோ நடந்த எந்த காரியங்களையும் அவர்களை விட்டு நீக்கி, உம்முடைய கோபத்தை விட்டு நீக்கி, அந்த சிற்சையிலிருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் ஒவ்வொருவரையும் கொண்டு வரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.